பழனிசாமி ஆட்சி கவிடாம இருந்தது காரணம் கடவுள் தான். அவங்க கட்சிக்காரன் கிடையாது, மக்கள் கிடையாது. 12 எம்எல்ஏ போறாரு, திரும்ப 8 எம்எல்ஏ மெஜாரிட்டி வேணும். 12 எம்எல்ஏ கழிச்சு எலெக்ஷன் நடக்குது, 8 எம்எல்ஏ பண்ணி ஜெயிக்கிறாங்க. கரெக்டா மெஜாரிட்டி தோப்படி 8 எம்எல்ஏ பண்ணி ஜெயிக்கிறாங்க. 8 எம்எல்ஏ ஆட்சி நிலைக்குது. எடப்பாடி நான் ஆட்சி காப்பாத்திட்டேன், நான் ஆட்சி காப்பாத்தி நீங்க சொல்லாங்க எடப்பாடி சார் உங்களுக்கு பவர் கிடையாது. உங்க ஆட்சி 4 ஆண்டு 5 ஆண்டு தொடர்ந்து நிற்க காரணம் கடவுள் கடவுள் கடவுள். அதுக்கப்புறம் முக ஸ்டாலின் முதலமைச்சர் நேற்று சொல்லிட்டாரு, 2016 சொல்லிட்டாரு, 21 22 சொல்லிட்டாரு. 18 2016 2016 அன்னைக்கு சொல்லிட்டாரு. முதலமைச்சர் முக வந்தாரு. அது என்ன நடக்க போகுது மக்கள் உங்களுக்கு தெரியாது, அரசியல் கட்சி உங்களுக்கு தெரியாது, உங்களால் நடத்த முடியாது, உங்களால் இது செய்ய முடியாது. என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தான் 2026 யார் முதலமைச்சர் என்பதை தீர்மானிப்பார். பொறுத்திருந்து பாருங்கள், பேசுவார், கடவுள் சொல்லுவார், அடுத்த முதலமைச்சர் யாருன்னு சொல்லுவார். பொறுத்திருந்து பாருங்கள். அடுத்த பார்ட் 2ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.